ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்துராஜ் டிஎன்பிஎஸ்சி. நான் கடந்த 2024 குரூப் 4 எக்ஸாமில் 175 கொஷின்ஸ் போட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு சாலிடாக 90 டேஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா மேக்ஸ் பற்றின ஸ்டடி பிளான் தான். நீங்கள் இன்னும் ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணலைன்னா இது முழிச்சிக்க வேண்டிய நேரம். இந்த 3 months கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ராப்பர் ஸ்கெடியூல் போட்டு கன்சிஸ்டன்சியாக இந்த 90 days ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்கள பார்த்து பயப்படாதீங்க. உங்களை யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது உங்கள் கையில் சிலபஸ் பிரிண்ட் அவுட். அந்த சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாமில் அந்த 3 hours எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இதில் முக்கியமாக மேக்ஸ்க்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க அப்படின்றது தான். நீங்கள் மேக்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு கம்மியாக படித்து அதிக ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியாவே மேக்ஸ் தான். மேக்ஸ் வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த டைம் ஆப்ஸ் குறைச்சிட்டாங்க. 15 கொஷின்ஸ் தான். ரீசனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், 10 கொஷின்ஸ். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. மேக்ஸில் 25 டார்கெட் வைங்க, 25 out of 25. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸ் பற்றின ஸ்டடி பிளான் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பார்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டெய்லியும் மேக்ஸ்க்கு 2 hours அலோகேட் பண்ணிடுங்க. ஸோ நான் 2+1 பிரிச்சிருக்கேன். அதாவது 90 days-ஐ 60 days + 30 days-ஆக பிரிச்சிருக்கேன். அதாவது 60 days நீங்கள் முடிச்சிடணும். அதாவது படிக்காத எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க படித்து. அந்த 1 month 30 days என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறீங்க. அதை தான் நான் இதில் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது ஓகேனா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வெனஸ்டே 9th நாளையிலேருந்து தான் நான் ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் தான் இது. ஓகேவா? அந்த 2 hours எந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 to 4 நான் எப்போவுமே மேக்ஸ் படித்தேன். ஏன்னா அந்த டைம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு டைமு. அந்த டைமில் நீங்கள் மேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தூக்கம் வராது. ஸோ 2 to 4 ஈவினிங் 2 to 4 பெஸ்ட்டு டைமாக இருக்கும். ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்டடி பிளானு. இப்போது வெனஸ்டே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கண்டிப்பாக இந்த 3 hours-ல் 2 hours-ல் 3 days கண்டிப்பாக ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண போதுமானதாக இருக்கும். நீங்கள் அந்த டாபிக் பார்க்கும்போதே அதுக்குண்டான கான்செப்ட் என்ன, டைப் என்னன்னு ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கடைசி நேர ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த உங்களுக்கு தெரியாத ஃபார்முலா, மறக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 9, 10, 11 இந்த 3 நாளும் பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் போட்டிருக்கேன் ஃப்ரைடே வரைக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 days சண்டே வரைக்குமே நான் அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் விட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 5 days-ல் கவர் பண்ணிடுங்க. சிம்பிளிஃபிகேஷன் இல்லை வேறு ஏதாவது படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இப்போது மண்டே பார்த்தோம் அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பார்த்தோன்னா பர்சன்டேஜ் டாபிக். ஓகேங்களா? பர்சன்டேஜ் டாபிக் முடிச்சுட்டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாளும் 17, 18, 19 ஹெச்சிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அந்த லாஸ்ட்டாக இருக்க சண்டே, அந்த வீக்கில் லாஸ்ட்டாக சண்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 டாபிக் மண்டே டு சாட்டர்டே என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லைனா அந்த 1 day ஃப்ரீயாக விட்டுட்டு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வேணால் அந்த 2 hours-க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக அதை கம்ப்ளீட் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 21, 22, 23 மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்சிஎம் டாபிக் 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு 24, 25, 26 இந்த 3 நாளும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போட்டு வச்சுருக்கேன்.
அந்த சண்டே அதே மாதிரி தான் அந்த 2 டாபிக் ரிவிஷன் பண்ண எடுத்துக்கோங்க. அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் எல்சிஎம்மும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து முடிச்சிருக்கீங்க. அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணுங்கள் அந்த 2 மணி நேரம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களால் படிக்க முடியாமல் விட்டுருந்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து அந்த சண்டேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லை அந்த சண்டே வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட் கூட படிச்சுக்கோங்க. திரும்ப அகெயின் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த 3 நாள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30th சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிடுறீங்க. ஏப்ரல் மந்த் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். மே மந்த்து Thursday 1 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1, 2, 3 இந்த 3 நாளும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி தான் அந்த சண்டே வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட விட்டுடலாம். ஏன்னா ரிவிஷனுக்கு 1 மந்த் நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அந்த சண்டே வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு கிளான்ஸ் திருப்பி பாருங்கள். இல்லை ஃப்ரீயாக விட்டுட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மண்டே பார்த்தோம் அப்படின்னா 5, 6, 7 இந்த 3 நாளும் வந்து ஏரியா 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இது வந்து ஏரியா அப்படின்ற டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 8, 9, 10 இந்த 3 நாளும் வந்து வால்யூம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கன அளவு டாப்பிக்கை முடிச்சுட்டு அதே மாதிரி தான் சண்டே ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப மண்டே 12ஆம் தேதி 12, 13, 14 இந்த 3 நாளும் டைம் அண்ட் ஒர்க் வந்து முடிச்சிடுறீங்க. Thursday வந்து மே 15th உங்களுக்கு ஆப்டிடியூட் டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஆப்டிடியூடில் மொத்தம் 10 டாபிக் தான் இருக்குது. இந்த 10 டாப்பிக்கும் வந்து மே 15th நீங்கள் முடிச்சிடுறீங்க Thursday-வோட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மே 16 ஃப்ரைடேலேருந்து நீங்கள் ரீசனிங் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஜிக்கல் ரீசனிங்க்கு 2 நாள் போதும். அதாவது ரீசனிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஆன் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான். இங்கே வந்து நீங்கள் என்ன லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன டாபிக், அது எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். அங்கே வந்து நீங்கள் அங்கே ஆன் ஸ்பாட்டில் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் ரீசனிங் சால்வ் பண்ணுறது எல்லாமே. ஸோ 2 days வந்து நான் அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன். 16, 17 வந்து லாஜிக்கல் ரீசனிங். சண்டே அதே மாதிரி தான் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மண்டே டியூஸ்டே 19, 20 இது ரெண்டும் பசில்ஸ்க்காக அலோகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 21, 22 வந்து டைஸில் வந்து நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி 23, 24 வந்து விஷுவல் ரீசனிங். சண்டே 25 வந்து ரிவிஷன். அதே மாதிரி மண்டே டியூஸ்டே 26, 27 இது ரெண்டும் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் 2 நாள். அடுத்து 28, 29 வந்து நம்பர் சீரீஸ் 2 days. ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 2 நாள் வந்து அதாவது 31 வந்து சாட்டர்டேவோடு முடியுது. அந்த ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளும் வந்து நீங்கள் ரீசனிங் ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அந்த ரீசனிங்கில் மொத்தம் 6 டாபிக் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6 ஆமாம் 6 டாபிக் தான் இருக்குது. இந்த 6 டாப்பிக்குமே வந்து ஃப்ரைடே ஒரு 3 டாபிக், சாட்டர்டே ஒரு 3 டாபிக்னு ஜஸ்ட்டு அந்த 2 hours வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி கோ த்ரூ பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு மே மந்தோடு நீங்கள் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜூன் மந்த். இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதாவது ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க அந்த 2 hours-ம். வித் எதோடனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஆப்ஸ்க்கு போட்டு பாருங்கள். நமக்கு வந்து ரீசனிங் இப்போ தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரீசனிங்க்கு வந்து குரூப் 4ல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் ஆப்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ரீசனிங்க்கு வந்து நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் தான் வந்து பார்க்கணும் PYQ, குரூப் 4 லெவலுக்கு இருக்கிற PYQ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஜூன் மந்த் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணிவிட்டு PYQவோட அந்த கான்செப்ட் என்னென்ன ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படின்றது கான்செப்ட் ப்ளஸ் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ் இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டே போகிறீங்க. டெய்லி 25 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. வித் டைம் வச்சு டைமோடு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜூலைலையும் அதே மாதிரி 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக அந்த 12 நாளும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ அங்கே போய்ட்டு அந்த 3 hours-ல் வந்து மேக்ஸ் வந்து குயிக்காக போட முடியும். நீங்கள் மேக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தமிழ் GSக்கு உண்டான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராப்பர் பிளானிங் அண்ட் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின்
இது 3மே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை யாராலையுமே தடுக்க முடியாது. ப்ராப்பர் பிளானிங் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்ஸஸ். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் 25/25 எல்லாராலையும் எடுக்க முடியும். நீங்கள் டார்கெட் எப்போவுமே ஹையாக வைங்க. 25 எடுக்கணும் அப்படின்னு வைங்க. அப்போ தான் நம்மளால் ஒரு 22, 23 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.